വളരെ നല്ല മൂവി, നല്ല ട്വിസ്റ്റ് ആയിരുന്നു, നല്ല മൂവി. Pretty good movie. I mean, overall it was like it held the grip in the movie, right? So overall from starting till end, so pretty good movie. How much do you rate out of 10? Oh, I mean 7, I think 7 or 8. നല്ലൊരു സിനിമയായിരുന്നു അല്ലേ? നല്ലൊരു ഇൻവെസ്റ്റിഗേഷൻ ത്രില്ലറായിരുന്നു. ഒരു ഇൻവെസ്റ്റിഗേഷൻ മൂടി പോകുന്ന പടം. അധികം ബോറൊന്നും അടിച്ചില്ല, ലാഗും തോന്നിയില്ല. നല്ല രീതിയിൽ വൃത്തിയിൽ എടുത്തിട്ടുണ്ട്. ബിജു മേനോന്റെയും ആസിഫ് അലിയുടെയും ഒക്കെ പെർഫോമൻസ് കൊള്ളായിരുന്നു. കുറേ നാളുകൾക്ക് ശേഷം മലയാളത്തിൽ വന്നിട്ടുള്ള നല്ലൊരു ഇൻവെസ്റ്റിഗേഷൻ ത്രില്ലർ. ഇതിൽ ഫസ്റ്റ് ഹാഫ് ആണെങ്കിലും സെക്കൻഡ് ഹാഫ് ആണെങ്കിലും നമുക്ക് ഒട്ടും ലാഗും തോന്നാത്ത രീതിയിൽ നല്ല രീതിയിൽ വന്നിട്ടുണ്ട്. ഓവറോൾ എനിക്കിഷ്ടപ്പെട്ടു, നല്ലൊരു മൂവിയായിരുന്നു. Out of 10, how much you rate? I rate 7 out of 10. எல்லாம் டைம் பாஸ் வியூருக்கு வணக்கம் ப்ரோ. படம் நல்லா இருக்குங்க, நல்லா எடுத்திருக்காங்க. கதை புதுசாக இருக்குது, த்ரில்லிங்காக இருக்குது, சஸ்பென்ஸாகவே கொண்டு போயிருக்காங்க. கடைசியில் ஃபைனலாக வந்து கிளைமேக்ஸ் நல்லா இருக்கு. படம் ஒரு தடவை வாட்சபிள், நல்லாவே இருக்கு. Out of 10 என்ன ரேட்டிங்? 8. சூப்பராக இருந்தது. யூஸ்வலாக திஸ் மலையாளம் சினிமாலேயே இந்த இன்வெஸ்டிகேஷன் கிரைம் த்ரில்லர்லாம் அவங்க நெயில் பண்ணிடுவாங்க. ஸோ இட் வாஸ் ரியலி ஆசம். பிரில்லியன்ட் மூவி. ஆசிஃப் அலி, பிஜு எல்லாருமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. ரொம்ப பிடிச்சது படம். How much do you rate out of 10? 9. Very fantastic movie. It was very nice, and I think Biju Menon is rocking, and co-stars were also very fine in it. I think crime movies they are competing their own milestones actually. Okay, it is compared to last crime movies, this is better. Okay, unbelievable twists and turns, and a lot of new nuances they have brought in this movie. Movie is amazing. I would rate it around 9 for out of 10 on this. ஹாலிவுட்டாக இருந்தாலும் சரி, கோலிவுட்டாக இருந்தாலும் சரி, ஹாரர் த்ரில்லர், கிரைம் த்ரில்லர் அப்படின்னா மலையாள இண்டஸ்ட்ரி தான். மலையாள இண்டஸ்ட்ரி மாதிரி கிரைம் த்ரில்லர் யாராலையும் கொடுக்க முடியாதுன்னு மறுபடியும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஃபேண்டாஸ்டிக் மூவி. படம்னா இப்படி தான் இருக்கணும். அடி சீட்டு நீலே உட்காந்து பார்த்தனால ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு, பட் இட் இஸ் வெரி குட். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த பிஜுலாம் நான் இந்தியாவில் எங்கள் வீட்டு பக்கத்தில் யாராவது போலீஸை பார்த்தா கூட அவர் ஞாபகம் தான் வரும். போலீஸுக்கு அப்படி பொருந்திருக்காரு. அருமையான ஆக்டர். எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறம் அந்த ஆசிஃப் அலியும் நல்லா பண்ணியிருக்காரு. எல்லாருமே ஓவராலாக குட் மூவி. நான் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் இருந்தால் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே அந்த ஜோஷியா அவனை வெளுத்து அப்பயே முடிச்சிருப்பேன் படத்தை. பட் எனிவே படம் செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் லைட்டாக செகண்ட் ஹாஃபில் இழுத்துச்சு. பட் ஃபென்டாஸ்டிக் கிளைமேக்ஸ். எல்லாருமே நல்லா அடிச்சிருக்காங்க. மியூசிக் வந்து சூப்பர். இன்ட்ரோல் பிளாக்ல ஒரு மியூசிக் வந்துருக்குச்சு. அந்த மியூசிக்லாம் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. எந்த படத்துலையுமே அது மாதிரி நான் பார்த்தே இல்லை. மியூசிக் ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. ஒரு சூப்பர் மூவி பார்த்துட்டு அந்த மாதிரி இருக்குது. நல்லா இருக்கு மூவி. கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் 8 out of 10. London Time Pass rating for this movie is 8 out of 10.